நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆஷூரா தினம் தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்தை ஆஷூரா என அழைக்கின்றோம். இஸ்லாத்திலே ஆண்டு கணிப்பீட்டின்படி கண்ணியமான 4 மாதங்களில் ஒன்றாக முஹர்ரம் மாதம் காணப்படுகிறது. இந்த மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஹருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று பாராட்டி பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் ஒரு கண்ணியமான, மரியாதையான, மகத்துவம் பெற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்ற அதே நேரம் இந்த மாதத்திலே 10வது தினம் ஒரு விசேட தினமாக ஆஷூரா என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற ஒரு தினமாக இது காணப்படுகிறது. வரலாற்றில் இந்த தினம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தினமாகவும் காணப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த தினத்தில்தான் ஃபிரௌனிய அநியாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே இத்தகைய ஒரு வரலாற்று நிகழ்வை ஞாபகம் மூட்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நோன்பை நோட்டார்கள். அவர்களோடு இருந்தவர்களும் நோன்பு நோட்டார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே அந்த நோன்பு நோக்கப்பட்டிருக்கிறது. ஆஷூரா எனப்படுகின்ற இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்தில் அந்த ஃபிர்ഔனும் அவனை சார்ந்தவர்களும் அவனது படையினரும் அழிக்கப்பட்ட அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே இந்த நோன்பை நோட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே ஆஷூரா தினம் என்று சொல்லுகின்ற பொழுது இத்தகைய சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தை ஞாபகப்படுத்துகின்ற அதே நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் இணைத்து சொல்லுகின்ற ஒரு தினமாகவும் இந்த ஆஷூரா தினம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் குறிப்பாக இந்த தினத்திலே நோன்பு நோட்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது ஏன் அப்படி அவர்கள் நோன்பு நோட்டார்கள் என்றால், இந்த தினத்தில்தான் ஃபிர்ഔன் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். பனு இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு நன்றி கடனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். அந்த பின்னணியிலே யூதர்களும் தொடர்ந்து நோன்பு நோட்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த பின்னணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லிவிட்டு நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்ற அந்த நோன்பை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலாவுக்கு நெருக்கமான மனிதர்களாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அதே போன்று நாங்களும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே இந்த ஆஷூரா தினம் இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஃபிரௌனிய படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பத்திலே தப்புவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்து சென்ற பனு இஸ்ரவேலர்கள் இன்னா லமுதுரகூன், நாங்கள் இப்பொழுது மாட்டிக்கொண்டோம் என்று சொல்ல துவங்குகிறார்கள். ஆனால் உறுதியான ஈமானும் தவக்குலும் கொண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னமா ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னோடு ஒரு இரட்சகன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற உறுதியான ஆழமான ஈமானுடைய வசனங்களை அங்கே அவர்கள் பிரயோகிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதனூடாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கிறது. எனவே இந்த ஆஷூரா தினம் என்பது இத்தகைய படிப்பினைகளை எங்களுக்கு சொல்கிறது. வரலாற்றிலே தௌஹீத் என்ற
அல்லாஹு தஆலா ஒருவன் என்ற கொள்கைக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ்வோட உதவி வந்திருக்கிறது. எப்பொழுதும் அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தளராத நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் இந்த ஆஷூரா தினம் எங்களுக்கு போதிக்கிறது. எனவே ஒரு பக்கத்தில் கண்ணியமான மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது, மறுபக்கத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்கு நன்றி கடனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நோன்பு நோட்டு வந்திருக்கிறார்கள். அதனை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நோன்பை நோட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்துக்கு பிறகு நோட்கின்ற சிறந்த நோன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திலேயே 10வது தினத்திலே நோட்கின்ற நோன்பை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில் பார்க்கின்ற பொழுதோ இந்த நோன்பு ஒரு சுன்னத்தான நோன்பு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துப்படி முன்னால் சென்ற ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எங்களது பாவத்தை கழிக்கின்ற மன்னிக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் இந்த நோன்பு இருக்கிறது. வரலாற்றை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் இந்த நோன்பு இருக்கிறது. ஐக்கியத்தினதும் ஒற்றுமையினதும் மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இந்த மாதம் புனிதமானது, கண்ணியமானது, சமாதானத்தின் மாதம், அநீதிகளும் துரோகங்களும் இழைக்கப்படக்கூடாத மாதம். அப்படியாக சமூகத்துக்கு இந்த அழகான படிப்பினைகளை எல்லாம் இந்த மாதம் போதிக்கின்றது. ஆனால் இந்த மாதம் தொடர்பாக வரலாற்றிலே ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிகழ்வையும் இந்த சந்தர்ப்பத்திலே சுருக்கமாக நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டிலே கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வை மையப்படுத்தி மிக பிழையான தகவல்களை உருவாக்கி சஹாபாக்களை கூறு போடுகின்ற, பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலையும் வரலாற்றிலே துருப்பாக்கியமாக இடைநடுவிலே ஆரம்பிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஆஷூரா தினம் என்று சொல்கின்ற நேரத்தில் அது அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு தினம் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு தினம், ஒரு கண்ணியமான ஒரு தினம். அந்த வகையில் அதற்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தினத்திலே இந்த தினத்தை மறுபக்கம் திருப்பி ஒரு கருப்பு தினமாக, ஒரு துன்பமான தினமாக சில நேரங்களில் அதனை அறிமுகப்படுத்தி அந்த பேரிலே பல சடங்கு சம்பிரதாயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வரலாற்றில் நடந்த இந்த நிகழ்வு சில பொழுது ஆஷூரா சொல்லுகின்ற செய்தியை தாண்டி வேறொரு திசைக்கு திருப்புகின்ற ஒரு நிலையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இருக்கிறது. வரலாற்றில் இப்படியாக பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற உயிரோட்டமான செய்திகள் திசை மாற்றப்படுவது மிகவும் கவலைக்கிடமான விடயமாக இருக்கிறது. இங்கு கர்பலாவை பற்றி, அங்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி விரிவாக ஆராய்வதற்கான சந்தர்ப்பம் அல்ல இது. என்றாலும் அந்த நிகழ்வு இங்கு முக்கியத்துவம் பெறுவதும், அது சில நேரங்களில் பிழையான சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கி இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளையும் ஆஷூரா தினத்துடைய கண்ணியங்களையும் மகிமைகளையும் இல்லாமலாக்கி விடுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்றிருந்தால் அது மிகவும் துர்ப்பாக்கியமான நிலையாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில் இந்த முஹர்ரம் மாதம் கண்ணியமானது, ஆஷூரா தினம் மிகவும் கண்ணியமானது. அதிலே நாங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது தினத்திலும் நோன்பு நோட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த வகையிலே 9வது 10வது ஆகிய 2 தினங்களிலும் நோன்பு நோற்று சுன்னத்தான நோன்புகளை நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, நெருக்கமானவர்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.